மாறாதவர். இந்த காலை வேளையில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தர் முற்றிலுமாய் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அவருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் நம்மளை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார், காத்து கொண்டு இருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமா? ஜெபிக்க போகிறோம். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக முதலாவது நம் எல்லோரும் கூடி ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் துவங்கலாம். கண்களை மூடுவோமாய். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவனே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தர் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே தகப்பனே, எங்களுள் நீர் வந்து தகப்பனே நீர் அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ராஜா தகப்பனே ஆண்டவரே, பாடுகிற பாடல்கள், ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் தகப்பனே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் பரிபூர்ணமாய் எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வாக்கு மாறாத தேவன் தகப்பனே. ஆண்டவரே வாக்கினால் சொன்னதை கரங்களால் செய்து முடிக்கிற தேவன் தகப்பனே. இன்றைக்கு தகப்பனே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாக்கு அழிங்க தகப்பனே. ஆண்டவரே வார்த்தை தகப்பனே எங்களுக்கு ஆண்டவரே உடைந்த போன உள்ளங்களை தகப்பனே ஆண்டவரே அது மருந்தாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ராஜா நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க தகப்பனே. முற்றிலுமாய் தகப்பனே, முற்றிலுமாய் நாங்கள் எங்களுடைய தகப்பனை எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. உம் சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. ராஜா நீர் ஒருவரே பெருகவும் நாங்கள் சிறுகவும் தகப்பனே. ராஜா முற்றிலுமாய் இந்த ஆராதனையை நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ராஜா துதிக்கான மகிமையாக ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீ பிரேசுமுடன் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையும் ஆண்டவரை ஆராதித்து தேவனை மகிழப்படுத்துங்க. வருகிற காலங்களில் நம்ம எல்லோரும் சேர்ந்து நாம் சபையாய் தேவனுடைய சபையில் இருந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். கடவுள் உங்களுடைய சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி. இந்த வேளையில் தேவன் நம் மீது பிரியமாக இருப்பதினாலே ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிதாவின் செல்ல குமாரன் என்னை பிரியமாய் அழைக்க வருகிறார். பிதாவின் நேசகுமாரன் என்னை பாசமாய் அணைக்க வருகிறார். பிதாவின் செல்ல குமாரன் என்னை பிரியமாய் அழைக்க வருகிறார். பிதாவின் நேசகுமாரன் என்னை பாசமாய் அணைக்க வருகிறார். சத்தம் கேட்குது பிரியமே என்று, சத்தம் கேட்குது ரூபவதி என்று, சத்தம் கேட்குது பிரியமே என்று, சத்தம் கேட்குது ரூபவதி என்று. பிதாவின் செல்ல குமாரன் என்னை பிரியமாய் அழைக்க வருகிறார். பிதாவின் நேசகுமாரன்
என்று சத்தம் கேட்குதே. ரூபவதி என்று சத்தம் கேட்குதே. பிரியமே என்று சத்தம் கேட்குதே. ரூபவதி என்று பிதாவின் செல்ல என்னை பிரியமாய் அழைக்க வருகிறார். பிதாவின் நேசகுமாரர் என்னை பாசமாய் அழைக்க வருகிறார். மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நாம் இருக்கின்ற இடங்களிலே நம்முடைய தலைகளை வணங்கி நம்முடைய தேவனுக்கு நேராக நாம் ஆராதிக்கின்ற பொழுது தேவன் நம்முடைய ஆராதனையிலே பிரியம் கொண்டவராய் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்க வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் 40:17 சொல்லுகிறது. தாவீது விதமாய் சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தாவே என்மேல் நினைவாயிரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கிறதை நாம் இங்கே படிக்கின்றோம். உண்மையிலே நாம் கூட சில நேரங்களிலே பெரிய ஆட்களைப் போல நாம் எண்ணிக்கொண்டு இருப்பது அல்ல. நாம் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் என்பதை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிடுவதிலே நாம் தயங்கக்கூடாது. இந்த வேளையிலும் கூட கர்த்தரை நோக்கி நம் கண்களை மூடினவர்களாய் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே,
எந்நேரமே அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீ. அல்லேலூயா, 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 ஆமென். சகலத்தையும் ஆளுகிறவரே, சகலத்தையும் நேசிக்கிறவரே, சகலத்தின் மீது உம்முடைய அன்பை வைத்திருக்கிறவரே, எங்கள் மீது ஆண்டவரே காலை பனியைப் போல இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்தே நீர் அறிகிறவரானபடியால் உமக்கு முன்பதாய் நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய உட்கார்தலையும் எங்களுடைய எழுந்திருத்தலையும் அறிந்த தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. உமக்கு முன்பாய் நாங்கள் ஒன்றுமில்லை கர்த்தாவே. தாவீது சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லி கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று அவன் அறிக்கையிடுவதைப் போல நீர்தான் ஆண்டவரே எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் துணை நீர்தான் ஆண்டவரே, எங்களை தாங்குகிறவர் நீர்தான் ஆண்டவரே, எங்களை ஏந்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கண்மலையாய் நீர் இருக்கிறபடியினால் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த கால வேளையில கூட ஆண்டவரே நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகின்ற பொழுது தேவன் எங்கள் ஆராதனையிலே பிரியம் கொள்ளுகிறவர் ஆனபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கே நாங்கள் கூடுகிறோமோ அங்கே எல்லாம் கடந்து வருகிறவரே உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எந்த கண்மலை நீர்தான் கர்த்தாவே. ஒரு விஷயம் கூட ஆண்டவரே நான் அறிக்கை செய்து நாங்கள் பாடுகிறோம் கர்த்தாவே, எந்த கண்மலையானவரே என்று சொல்லி நாங்கள் உறுதியோடு கூட நாங்கள் பாடுகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே.
ஆராதிப்போம். தொடர்ந்து எங்களோடு கூட இறைவனும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 44:3 பிற்பகுதி, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. தேவன் தம் ஜனத்தின் மீது பிரியம் வைக்கிறார். அந்த பிரியத்தினாலே அவர்களுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிறார், அவர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே கூட, கடந்த வாரத்திலே அவர் பிரியம் வைத்திருக்கிற மணவாட்டியை பார்வோனுடைய ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிற குதிரைக்கு ஒப்பிட்டு அவர் பேசினார். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகின்றோம். ஆகவே சங்கீதம் 108 6ஆம் வசனம், உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். புதிய மொழிபெயர்ப்பில் எங்களுக்கு துணை செய்யும் என்றிருக்கிறது. நீர் பிரியப்படுகிற மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிற மக்கள் உம்முடைய கரத்தால் மீட்கப்பட வேண்டும். தம்முடைய ஜனத்தை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். முதலாவது, அவர் தம்முடைய வலது கரத்தினாலே நம்மை தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 40:2 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. 3ஆம் வசனத்திலே, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அவருடைய வலது கரம் பயங்கரமான குழியில் உளையான சேற்றில் இருக்கிறவர்களை தூக்கி எடுக்கிறது. பாவக்குழியிலே இருக்கிறவர்கள், உளையான சேற்றுக்குள்ளே இருக்கிறவர்களை அவர் தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய கரம் நம்மை தூக்குகிற கரம் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் குழந்தைகளை கரங்களிலே தூக்குகிறோம். சில சிறு பிள்ளைகள் நடந்து போகும்பொழுது எங்கேயாயிலும் ஒரு குழி இருக்குமானால் அதில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நாம் ஓடிப்போய் அந்த பிள்ளைகளை தூக்கி விடுகிறோம். கடந்த நாட்களிலே நாம் பார்த்த செய்திகள், திருச்சி பக்கத்தில் மணப்பாறைக்கு சமீபமாய் ஒரு குழந்தை ஆழ்துளை கிணறிலே அந்த போர்வெல் இதில் உள்ளே போய் விழுந்து விட்டது. அதை தூக்குவதற்கு அரசாங்கம் எவ்வளவோ முயற்சித்தது. ஆனால் அந்த பிள்ளை மரித்து போய்விட்டது. நம்முடைய ஆண்டவருடைய கரம் நம்மை தூக்கி எடுக்கிற கரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தடுக்கி விழுகிறவர்களை அவருடைய கரம் தாங்குகிறது. தாங்கும் கரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, விழுகிறவர்களை தாங்குகிற ஒரு கரம் நம்மோடு கூட வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் வசித்த வீட்டில் அது தாழ்வாக இருந்தபடியினாலே மழைக்காலத்தில் ஒழுகும் என்பதற்காக அதை உயர்த்தலாம் என்று சொல்லி கொஞ்சம் செங்கல் வாங்க வேண்டும் என்று சொல்லி சூளைக்கு சென்றிருந்தேன். அந்த சூளையானது இருமுளியூர் பக்கத்தில் இருக்கிறதான ஒரு ஏரி, பெருங்குளத்தூர்
இரும்புலியூர் நடுவிலே இருக்கிற அந்த ஏரிக்கு போயிருந்தேன். அங்கே சூளை போட்டிருந்தார்கள். அந்த ஏரியில் போய் அந்த சூளை கற்களை விலை பேசி அதை வாங்கிவிட்டு நான் ஏரிக்குள்ளே கடந்து வந்தேன். கடந்து வரும்போது ஏரியில் சில இடங்களில் வெடிப்புகள் விட்டு இருந்தது. நான் வேகமாய் நடந்து வந்தேன். திடீரென்று ஒரு இடத்திலே ஒரு புதைக்குழி போல ஈரம் உள்ள இடம் திடீரென்று ஒரு கால் உள்ளே இழுத்து கொண்டது. நடந்து வரும்பொழுது அந்த காலை நான் மேலே எடுப்பதற்கு இன்னொரு காலை வெயிட் போட்டு அந்த காலும் உள்ளே அமிழ்ந்து விட்டது. 2 கால்களும் முழங்கால் அளவுக்கு அமிழ்ந்து விட்டது. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து இங்கும் அங்குமாய் சுற்றி பார்த்தேன். ஒரு நபர் கூட அங்கே இல்லை. அப்பொழுது என்னுடைய சட்டையை கழட்டி தூரமாய் தூக்கி எறிந்துவிட்டு நான் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை வரும் என்று சொல்லி, அவருடைய வலது கரம் என்னை தாங்கும் என்று சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தேன். திடீரென்று என்னுடைய தலையிலே யாரோ தொட்டதை போல உணர்வு. எனக்கு ஒரு திடீரென்று ஒரு ஞானம் உதித்தது. நான் அப்படியே முழங்கால் சேற்றில் இருக்கிறேன். அப்படியே மல்லாக்க படுத்தேன். என் முகம் வானத்தை நோக்கி இருக்கிறது. படுத்த நான் ஒரு காலை மெதுவாய் உயர்த்தினேன். அந்த கால் வெளியே வந்துவிட்டது. அடுத்த காலை அப்படியே உயர்த்தினேன். அந்த காலும் வெளியே வந்துவிட்டது. நான் விடுதலை பெற்றேன். ஆனால் நான் வாங்கின புதிய பாதரட்சை 2 உள்ளே சிக்கி கொண்டது. உடனே மல்லாக்கப்படுத்த நான் இப்பொழுது குப்புறப்படுத்து தவழ்ந்து போய் என்னுடைய கரத்தை புயம் வரையிலும் உள்ளே நீட்டி நான் ஒரு செருப்பை எடுத்தேன். அது மிகவும் களிமண்ணோடு கூட சகதியாய் வந்தது. அடுத்த செருப்பையும் எடுத்தேன். அதற்கு பின்பு நான் வந்து அதை துடைத்து என்னுடைய செருப்பை அணிந்து கொண்டு என் சட்டையை மாட்டிக்கொண்டு நான் கடந்து வந்தேன். அந்த நேரத்திலே நான் திகைத்து நின்ற நேரத்திலே ஏதோ ஒருவர் என்னை தொட்டதை போல உணர்வு. எனக்கு ஒரு ஞானம் வந்தது இப்படி செய்வதற்கு. ஆண்டவர் நம்முடைய பலவிதமான உளையான சேற்றிலே இருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் சங்கீதக்காரன் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர் கன்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார். நம்மை கழுவி சுத்திகரித்து கன்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார். தேவனை துதிக்கும் புது பாட்டை நம்முடைய நாவில் தந்திருக்கிறார். எத்தனை சந்தோஷம்! அவருடைய வலது கரம் இப்படிப்பட்ட பராக்கிரமமான காரியங்களை செய்கிறது. எவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கிறது! எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கரம் தூக்கி எடுக்கிற கரம். சமுத்திரத்தின் மீது ஆண்டவர் நடந்து வந்தார். அதை பார்த்து பேதுரு சொன்னான், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் உம்மிடத்தில் வரட்டுமா என்றார். ஆண்டவர் வா என்றார். அந்த வார்த்தையில் மேலே அவன் நடந்து சென்றான். ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கொண்டு நடந்து சென்றான். ஆனால் திடீரென்று அவனுக்குள்ளே ஒரு அற்ப விசுவாசம், அவ்விசுவாசம். நான் தண்ணீரில் தான் நடக்கிறேனா என்று சொல்லி கீழே பார்த்தவன் அமிழ்ந்து விட்டான். ஆண்டவர் அவனை அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று தூக்கி எடுத்தார். அவருடைய கரம் பாருங்க, அமிழ்ந்து போகிறவனை தூக்கி எடுக்கிற கரமாயிருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய குடும்பம் கடன் பிரச்சனையில் அமிழ்ந்து போகக்கூடியதாக இருக்கிறதோ, வியாதியினாலே நீ அமிழ்ந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறாயோ,
இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உன்னை தூக்கி எடுக்கும்படியாக உன் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறது. அவருடைய வலது கரம் உனக்கு உதவி செய்யும்படி கடந்து வந்திருக்கிறது. ஆகவே அவர் உன்னை தூக்குவார். அவருடைய கரம் தூக்கி எடுக்கிற கரம். அடுத்தது நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய கரம் தாங்குகின்ற கரம். அவர் தூக்குகின்றவர் மாத்திரமல்ல, தாங்குகின்றவர். சங்கீதம் 145:14 இவ்விதமாய் சொல்லுகிறது, விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கரம். இப்போ விழுகிறவர்களை தாங்குகிற கரம். தாங்கும் ஒரு கரம் நமக்கு இருக்கிறது. நாம் விழாமல் தாங்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது சொன்னார், உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. தாவீதுடைய அறிக்கையை பாருங்கள். சங்கீதம் 18:35, சங்கீதம் 63:8 உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கும். மலையிலே கொண்டு போய் நிறுத்தி விட்டார். தூக்கி எடுத்து மலையிலே நிறுத்தி இருக்கிறார். அதே மலையிலே அவருடைய கரம் வந்து உன்னை தாங்கும். மோசேயை பார்க்கும் பொழுது ரெவித்தி மலையிலே அவன் நிற்கிறான். கீழே அமிலேக்கியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம். அப்பொழுது மோசே தன்னுடைய கரத்தை உயர்த்தி பிடிக்கிறான், உயர்த்துகிறான். அப்படி உயர்த்தும் பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொள்கிறார்கள், ஜெயம் பெறுகிறார்கள். ஆனால் அவருடைய கரம் கீழே இறங்கும்போது அமிலேக்கியர் மேற்கொள்கிறார்கள், அமிலேக்கியர் ஜெயம் பெறுகிறார்கள். இதை கவனித்த ஊரும் ஆரோனும் ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து வைத்து மோசே அதன் மீது உட்கார வைத்து 2 பேரும் 2 பக்கம் நின்று அவனுடைய கரத்தை தாங்குகிறார்கள். அந்த கரம் கீழே இறங்காதபடி தாங்குகிறார்கள். அவர்கள் தாங்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். உன் கரத்தையும் தாங்கி பிடிக்க, உன்னையும் தாங்கி பிடிக்க தேவ கரம் இறங்கி வருகிறது. ஆண்டவர் உன்னை தாங்குகிறார். நீ விழாதபடி இருக்கும்படி உன்னை கர்த்தர் தாங்குகிறார். அவன் விழுந்தாலும் எழுந்திருக்கும்படி அவர் கரம் கொடுத்து தாங்கி தூக்கி விடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் தமது நீதியின் வலது கரத்தினாலே தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 41:10 வாசிக்கின்றோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய நீதியின் வலது கரம் நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய நீதியின் வலது கரம் நம்முடைய குடும்பத்தை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய நீதியின் வலது கரம் அவருடைய ஊழியத்தை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கரம் தாங்குகிற கரம். தாயின் கற்பத்தில் நாம் உற்பத்தியானது முதல் அவர் நம்மை தாங்கினார். தாயின் கற்பத்தில் நாம் தோன்றினது முதல் அவர் நம்மை ஏந்தினார். ஆகவே தாங்கினவர், ஏந்தினவர் இதுவரையிலும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார் என் தெய்வம். தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினவர்
இதுவரையிலும் தாங்கி இருக்கிறார், இன்னமும் தாங்குவார், இன்னமும் தாங்குவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மற்றவர்கள் உன்னை தாங்காமல் போகலாம், உன் ஆபத்திலே உனக்கு உதவி செய்யாமல் உன்னை தாங்காமல் போகலாம், உன் கஷ்டத்திலே உனக்கு சகாயம் பண்ணாமல் உன்னை தாங்காமல் போகலாம். ஆனால் நீ ஆராதிக்கிற தேவனுடைய கரம் உன்னை தாங்கும்படி உன் அருகே வருகிறது. அவர் கரம் உன்னை தாங்கும், உன் குடும்பத்தை தாங்கும், உன் பிரச்சனைகளிலே உன்னை தாங்கும், நீ அமிழ்ந்து போகாமல் இருக்க உன்னை தாங்கும். எனக்கு அன்பான தேவச்சனமே, தூக்குகிற கரம், தாங்குகிற கரம். அடுத்ததாய் மூன்றாவதாய் அவருடைய கரம் உயர்த்துகிற கரம். அவர் இந்த உலகத்திலே வந்தார், தேவனுடைய சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி ஊழியத்தை செய்தார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் 40 நாள் எல்லாருக்கும் தரிசனமானார். அவர் தரிசனமான பின்பு அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, பிதாவுடைய வலது கரத்தினால் அவர் உயர்த்தப்பட்டு, பிதா அருளின வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுந்தருளினார். அவர் உயர்த்தப்பட்டதினாலே அவர் பரிசுத்த ஆவியை பெற்று நமக்கு தந்தருளி இருக்கிறார். அந்த தேற்றவாளனை நமக்கு அனுப்பி இருக்கிறார். ஏன்? இவர் திருத்துவத்தில் 3வது நபர். அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள் நடத்துவது மாத்திரமல்ல, நம்மை உயர்த்துவதற்கு அந்த ஆவியானவரை நமக்கு தந்தருளி இருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய கரத்திலே அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் உயர்த்துவார், அவருடைய கரம் உயர்த்துகிற கரம். ஆனால் அதுவரையிலும் அவருடைய கரத்துக்குள்ளேயே அடங்கி இருங்கள். தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் உயர்த்துவார். விக்கிரக ஆராதனைக்காரனாகி ஆபிரகாமை அழைத்தார். அழைத்த தேவன் ஒரு அடி நிலம் கூட இல்லாதவனை கர்த்தர் உயர்த்தி ஒரு சீமானாக்கி வைத்தார். அவனுக்கு இருந்த ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாது இருந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தர் நம்மை அழைத்தது உண்மையானால் நம்மை உயர்த்துவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை மறந்துவிடக்கூடாது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஒரு அரசனாய் கர்த்தர் உயர்த்தினார் அல்லவா? அந்த தேவன் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு அவருடைய கரம் கூட இருக்கிறது. யூத ஜனத்திற்காய் மன்றாடும்படி ராஜாவினிடத்தில் சென்று எஸ்தரை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் மேன்மையாய் கொண்டு வைத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இவர்களையெல்லாம் உயர்த்தினவர் நம்மை உயர்த்துவார். அவருடைய கரம் நம்மை உயர்த்துகின்ற கரம். அதற்கு ஏற்ற காலம் உண்டு. அந்த ஏற்ற காலம் வரையிலும் ஆண்டவர் கல்யாண வீட்டில் சொன்னார், என் வேலை இன்னும் வரலன்னு. அதுபோல் அவருடைய வேலை வரும் வரையிலும் ஏற்ற காலம் உண்டு. அந்த ஏற்ற காலம் வரையிலும், அவருடைய வேலை வரும் வரையிலும் அவருடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருப்போம். நாம் அடங்கி இருப்போம், பொறுமையாயிருப்போம், அமைதலாயிருப்போம். என் தேவன் என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இருப்போம். அவர் உயர்த்துவார். அவர் உயர்த்துகின்ற தேவன் நம்மை உயர்த்துவார். நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவார். நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் உயர்த்துவார். அவருடைய கரம் உயர்த்துகின்ற கரம். 5 அப்பம்
2 மீனை ஒரு சின்ன பையன் கொடுத்தான். அதை எடுத்து உயர்த்தினார். பிதாவை நோக்கி பார்த்தார், உயர்த்தி ஆசீர்வதித்தார். 5000 பேரும் புசிக்கும்படிக்கு கொடுத்து மீதி 12 கூடை மீந்திருக்கும்படி கர்த்தர் செய்தார். அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியான உயர்த்துகிறவர் மாத்திரமல்ல, நம்மை போஷிக்கிற தேவன். உயர்த்துகிறவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை போஷித்து நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரம் நம்மை போஷிக்கின்ற கரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவருடைய கரம் தூக்குகிற கரம், அவருடைய கரம் தாங்குகிற கரம், அவருடைய கரம் உயர்த்துகின்ற கரம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தது உண்மையானால், கர்த்தர் உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறது உண்மையானால், நிச்சயம் சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. நீங்களாய் பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து பணத்தை செலவு செய்து எப்படியாயிலும் ஒரு உயர்வை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்காமல் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு கூட அமர்ந்திருங்கள். உங்களை தாங்குகிற கரம் உங்களை உயர்த்தும். உங்களை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்ப்பார். யோசேப்பை உயர்த்தினவர் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். குழியிலே கிடந்தவனை உயர்த்தின தேவன் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். எரேமியா குழியிலே கிடந்தான், அவனை தூக்கி எடுத்து கர்த்தர் உயர்த்தினார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். உங்களை உயர்த்துவார். அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். கர்த்தருடைய சத்தம் கேட்க வரையிலும் அடங்கி இருங்கள். கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். யோசுவாவுக்கு சொன்னார் அல்லவா, சகல இஸ்ரவேலுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அதுதான் உயர்வு. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவது தான் உயர்வு. உங்களுடைய உத்தியோகத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். பதவி உயர்வு உங்களுக்கு வரும். உங்களுடைய வியாபாரத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். நீங்கள் கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நிச்சயம் உங்களுக்கு உயர்வு உண்டு. நம்பிக்கையோடு இருங்கள். ஆகவே இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் உமது வலது கரமும் உமது புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய வலது கரம் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும், தூக்கி எடுக்கும், தாங்கும், உயர்த்தும். அவருடைய வலது கரம் உங்களை தொடும்படி, உங்களுடைய சிரசின் மேல் வந்து அமரும்படி ஜெபியுங்கள். அன்றைக்கு யாபேஸ் ஜெபித்தான், உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்றான். உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி யாபேஸ் ஜெபித்தான். அவன் ஜெபத்தை கேட்டு தம்முடைய கரத்தை அவனோடு கூட வைத்தார். நீங்களும் ஜெபியுங்கள். அந்த கரம் உங்கள் சிரசின் மேல் வந்து அமரும். அந்த கரம் உங்களை தொடும். நீங்கள் விடுதலை அடைவீர்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீர்கள், பலனை பெற்றுக்கொள்வீர்கள், சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அவர் தொட்டால் போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறும். இந்த நாளிலே அவர் கரம் உங்களை உயர்த்தும்படி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும், ஆண்டவரே உயர்த்துகிற கரம் எங்கள் மேல் வந்து அமரட்டும். ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுத்தீர், எங்களை இதுவரையிலும் தாங்கினீர். இனி வருகிற நாட்களில் நீர் எங்களை உயர்த்த வேண்டும். ஆண்டவரே, ஆபிரகாமை உயர்த்தினவர், ஈசாக்கை உயர்த்தினவர், யாக்கோபை உயர்த்தினவர், யோசேப்பை உயர்த்தினவர், தாவீதை உயர்த்தினவர், எஸ்தரை உயர்த்தினவர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களையும் உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், எருசலேமின் வாழ்வை காணட்டும். கர்த்தர் தொடர்ந்து காரியங்களை நடப்பிக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் உடன்பிறப்பே, வாழ்த்துகிறேன் உன்னை இயேசுவின் நாமத்தில். இந்த வாரமும் வலைவொலி மூலமாகவும் முகநூல் மூலமாகவும் உங்களை சந்திக்கிறதிலே பேரானந்தம் அடைகின்றோம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 44:3 பிற்பகுதி, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. தேவன் தம் ஜனத்தின் மீது பிரியம் வைக்கிறார். அந்த பிரியத்தினாலே அவர்களுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிறார், அவர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே கூட, கடந்த வாரத்திலே அவர் பிரியம் வைத்திருக்கிற மணவாட்டியை பார்வோனுடைய ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிற குதிரைக்கு ஒப்பிட்டு அவர் பேசினார். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகின்றோம். ஆகவே சங்கீதம் 108:6 உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். புதிய மொழிபெயர்ப்பில் எங்களுக்கு துணை செய்யும் என்றிருக்கிறது. நீர் பிரியப்படுகிற மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிற மக்கள் உம்முடைய கரத்தால் மீட்கப்பட வேண்டும். தம்முடைய ஜனத்தை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். முதலாவது, அவர் தம்முடைய வலது கரத்தினாலே நம்மை தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 40:2 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. 3 நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அவருடைய வலது கரம் பயங்கரமான குழியில் உளையான சேற்றில் இருக்கிறவர்களை தூக்கி எடுக்கிறது. பாவக்குழியிலே இருக்கிறவர்கள், உளையான சேற்றுக்குள்ளே இருக்கிறவர்களை அவர் தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய கரம் நம்மை தூக்குகிற கரம் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் குழந்தைகளை கரங்களிலே தூக்குகிறோம். சில சிறு பிள்ளைகள் நடந்து போகும்பொழுது எங்கேயாயிலும் ஒரு குழி இருக்குமானால் அதில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நாம் ஓடிப்போய் அந்த பிள்ளைகளை தூக்கி விடுகிறோம். கடந்த நாட்களிலே நாம் பார்த்த செய்திகள், திருச்சி பக்கத்தில் மணப்பாறைக்கு சமீபமாய் ஒரு குழந்தை ஆழ்துளை கிணறிலே அந்த போர்வெல் இதில் உள்ளே போய் விழுந்து விட்டது. அதை தூக்குவதற்கு அரசாங்கம் எவ்வளவோ முயற்சித்தது. ஆனால் அந்த பிள்ளை மரித்து போய்விட்டது. நம்முடைய ஆண்டவருடைய கரம் நம்மை தூக்கி எடுக்கிற கரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தடுக்கி விழுகிறவர்களை அவருடைய கரம் தாங்குகிறது. தாங்கும் கரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே,
விழுகிறவர்களை தாங்குகிற ஒரு கரம் நம்மோடு கூட வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் வசித்த வீட்டில் அது தாழ்வாக இருந்தபடியினாலே மழைக்காலத்தில் ஒழுகும் என்பதற்காக அதை உயர்த்தலாம் என்று சொல்லி கொஞ்சம் செங்கல் வாங்க வேண்டும் என்று சொல்லி சூளைக்கு சென்றிருந்தேன். அந்த சூளையானது இருமுளியூர் பக்கத்தில் இருக்கிறதான ஒரு ஏரி, பெரங்குளத்தூர் இருமுளியூர் நடுவிலே இருக்கிற அந்த ஏரிக்கு போயிருந்தேன். அங்கே சூளை போட்டிருந்தார்கள். அந்த ஏரியில் போய் அந்த சூளை கற்களை விலை பேசி அதை வாங்கிவிட்டு நான் ஏரிக்குள்ளே கடந்து வந்தேன். கடந்து வரும்போது ஏரியில் சில இடங்களில் வெடிப்புகள் விட்டு இருந்தது. நான் வேகமாய் நடந்து வந்தேன். திடீரென்று ஒரு இடத்திலே ஒரு புதைக்குழி போல ஈரம் உள்ள இடம், திடீரென்று ஒரு கால் உள்ளே இழுத்து கொண்டது. நடந்து வரும்பொழுது அந்த காலை நான் மேலே எடுப்பதற்கு இன்னொரு காலை வெயிட் போட்டு அந்த காலும் உள்ளே அமிழ்ந்து விட்டது. 2 கால்களும் முழங்கால் அளவுக்கு அமிழ்ந்து விட்டது. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து இங்கும் அங்குமாய் சுற்றி பார்த்தேன். ஒரு நபர் கூட அங்கே இல்லை. அப்பொழுது என்னுடைய சட்டையை கழட்டி தூரமாய் தூக்கி எறிந்துவிட்டு நான் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை வரும் என்று சொல்லி, அவருடைய வலது கரம் என்னை தாங்கும் என்று சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தேன். திடீரென்று என்னுடைய தலையிலே யாரோ தொட்டதை போல உணர்வு, எனக்கு ஒரு திடீரென்ற ஒரு ஞானம் உதித்தது. நான் அப்படியே முழங்கால் சேற்றில் இருக்கிறேன். அப்படியே மல்லாக்க படுத்தேன். என் முகம் வானத்தை நோக்கி இருக்கிறது. படுத்த நான் ஒரு காலை மெதுவாய் உயர்த்தினேன். அந்த கால் வெளியே வந்துவிட்டது. அடுத்த காலை அப்படியே உயர்த்தினேன். அந்த காலும் வெளியே வந்துவிட்டது. நான் விடுதலை பெற்றேன். ஆனால் நான் வாங்கின புதிய பாதரட்சை 2 உள்ளே சிக்கி கொண்டது. உடனே மல்லாக்கப்படுத்த நான் இப்பொழுது குப்புறப்படுத்து தவழ்ந்து போய் என்னுடைய கரத்தை புயம் வரையிலும் உள்ளே நீட்டி நான் ஒரு செருப்பை எடுத்தேன். அது மிகவும் களிமண்ணோடு கூட சகதியாய் வந்தது. அடுத்த செருப்பையும் எடுத்தேன். அதற்கு பின்பு நான் வந்து அதை துடைத்து என்னுடைய செருப்பை அணிந்து கொண்டு என் சட்டையை மாட்டிக்கொண்டு நான் கடந்து வந்தேன். அந்த நேரத்திலே நான் திகைத்து நின்ற நேரத்திலே ஏதோ ஒருவர் என்னை தொட்டதை போல உணர்வு. எனக்கு ஒரு ஞானம் வந்தது இப்படி செய்வதற்கு. ஆண்டவர் நம்முடைய பலவிதமான உளையான சேற்றிலே இருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் சங்கீதக்காரன் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர் கன்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார். நம்மை கழுவி சுத்திகரித்து கன்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார். தேவனை துதிக்கும் புது பாட்டை நம்முடைய நாவில் தந்திருக்கிறார். எத்தனை சந்தோஷம்! அவருடைய வலது கரம் இப்படிப்பட்ட பராக்கிரமமான காரியங்களை செய்கிறது. எவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கிறது! எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கரம் தூக்கி எடுக்கிற கரம். சமுத்திரத்தின் மீது ஆண்டவர் நடந்து வந்தார். அதை பார்த்து பேதுரு சொன்னான், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் உம்மிடத்தில் வரட்டுமா என்றார். ஆண்டவர் வா என்றார். அந்த வார்த்தையில் மேலே அவன் நடந்து சென்றான்.
ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கொண்டு நடந்து சென்றான். ஆனால் திடீரென்று அவனுக்குள்ளே ஒரு அற்ப விசுவாசம், அவ்விசுவாசம். நான் தண்ணீரில் தான் நடக்கிறேனா என்று சொல்லி கீழே பார்த்தவன் அமிழ்ந்து விட்டான். ஆண்டவர் அவனை அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று தூக்கி எடுத்தார். அவருடைய கரம் பாருங்க, அமிழ்ந்து போகிறவனை தூக்கி எடுக்கிற கரமாய் இருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய குடும்பம் கடன் பிரச்சனையில் அமிழ்ந்து போகக்கூடியதாக இருக்கிறதோ, வியாதியினாலே நீ அமிழ்ந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறாயோ, இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உன்னை தூக்கி எடுக்கும்படியாக உன் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறது. அவருடைய வலது கரம் உனக்கு உதவி செய்யும்படி கடந்து வந்திருக்கிறது. ஆகவே அவர் உன்னை தூக்குவார். அவருடைய கரம் தூக்கி எடுக்கிற கரம். அடுத்தது நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய கரம் தாங்குகின்ற கரம். அவர் தூக்குகின்றவர் மாத்திரமல்ல, தாங்குகின்றவர். சங்கீதம் 145:14 இவ்விதமாய் சொல்லுகிறது, விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கரம். இப்போ விழுகிறவர்களை தாங்குகிற கரம். தாங்கும் ஒரு கரம் நமக்கு இருக்கிறது. நாம் விழாமல் தாங்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது சொன்னார், உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. தாவீதுடைய அறிக்கையை பாருங்கள். சங்கீதம் 18:35, சங்கீதம் 63:8 உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கும். மலையிலே கொண்டு போய் நிறுத்தி விட்டார். தூக்கி எடுத்து மலையிலே நிறுத்தி இருக்கிறார். அதே மலையிலே அவருடைய கரம் வந்து உன்னை தாங்கும். மோசேயை பார்க்கும் பொழுது ரெவித்தி மலையிலே அவன் நிற்கிறான். கீழே அமிலேக்கியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம். அப்பொழுது மோசே தன்னுடைய கரத்தை உயர்த்தி பிடிக்கிறான், உயர்த்துகிறான். அப்படி உயர்த்தும் பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொள்கிறார்கள், ஜெயம் பெறுகிறார்கள். ஆனால் அவருடைய கரம் கீழே இறங்கும்போது அமிலேக்கியர் மேற்கொள்கிறார்கள், அமிலேக்கியர் ஜெயம் பெறுகிறார்கள். இதை கவனித்த ஊரும் ஆரோனும் ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து வைத்து மோசே அதன் மீது உட்கார வைத்து 2 பேரும் 2 பக்கம் நின்று அவனுடைய கரத்தை தாங்குகிறார்கள். அந்த கரம் கீழே இறங்காதபடி தாங்குகிறார்கள். அவர்கள் தாங்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். உன் கரத்தையும் தாங்கி பிடிக்க, உன்னையும் தாங்கி பிடிக்க தேவ கரம் இறங்கி வருகிறது. ஆண்டவர் உன்னை தாங்குகிறார். நீ விழாதபடி இருக்கும்படி உன்னை கர்த்தர் தாங்குகிறார். அவன் விழுந்தாலும் எழுந்திருக்கும்படி அவர் கரம் கொடுத்து தாங்கி தூக்கி விடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் தமது நீதியின் வலது கரத்தினாலே தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 41:10 வாசிக்கின்றோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய நீதியின் வலது கரம் நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய நீதியின் வலது கரம் நம்முடைய குடும்பத்தை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய நீதியின் வலது கரம் அவருடைய ஊழியத்தை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கரம் தாங்குகிற கரம். தாயின் கற்பத்தில் நாம் உற்பத்தியானது முதல் அவர் நம்மை தாங்கினார். தாயின் கற்பத்தில் நாம் தோன்றினது முதல் அவர் நம்மை ஏந்தினார். ஆகவே தாங்கினவர், ஏந்தினவர் இதுவரையிலும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இம்மட்டும் கைவிடா தேவன்
இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் ஏந்துவார் தப்புவிப்பார் என் தெய்வம். தாங்குவார் ஏந்துவார் தப்புவிப்பார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினவர் இதுவரையிலும் தாங்கி இருக்கிறார். இன்னமும் தாங்குவார், இன்னமும் தாங்குவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மற்றவர்கள் உன்னை தாங்காமல் போகலாம். உன் ஆபத்திலே உனக்கு உதவி செய்யாமல் உன்னை தாங்காமல் போகலாம். உன் கஷ்டத்திலே உனக்கு சகாயம் பண்ணாமல் உன்னை தாங்காமல் போகலாம். ஆனால் நீ ஆராதிக்கிற தேவனுடைய கரம் உன்னை தாங்கும்படி உன் அருகே வருகிறது. அவர் கரம் உன்னை தாங்கும், உன் குடும்பத்தை தாங்கும், உன் பிரச்சனைகளிலே உன்னை தாங்கும். நீ அமிழ்ந்து போகாமல் இருக்க உன்னை தாங்கும். எனக்கு அன்பான தேவச்சனமே, தூக்குகிற கரம், தாங்குகிற கரம். அடுத்ததாய் மூன்றாவதாய் அவருடைய கரம் உயர்த்துகிற கரம். அவர் இந்த உலகத்திலே வந்தார், தேவனுடைய சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி ஊழியத்தை செய்தார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் 40 நாள் எல்லாருக்கும் தரிசனமானார். அவர் தரிசனமான பின்பு அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, பிதாவுடைய வலது கரத்தினால் அவர் உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுந்தருளினார். அவர் உயர்த்தப்பட்டதினாலே அவர் பரிசுத்த ஆவியை பெற்று நமக்கு தந்தருளி இருக்கிறார். அந்த தேற்றவாளனை நமக்கு அனுப்பி இருக்கிறார். ஏன்? இவர் திருத்துவத்தில் 3வது நபர். அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள் நடத்துவது மாத்திரமல்ல, நம்மை உயர்த்துவதற்கு அந்த ஆவியானவரை நமக்கு தந்தருளி இருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய கரத்திலே அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் உயர்த்துவார், அவருடைய கரம் உயர்த்துகிற கரம். ஆனால் அதுவரையிலும் அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் உயர்த்துவார். விக்கிரக ஆராதனைக்காரனாகி ஆபிரகாமை அழைத்தார். அழைத்த தேவன் ஒரு அடி நிலம் கூட இல்லாதவனை கர்த்தர் உயர்த்தி ஒரு சீமானாக்கி வைத்தார். அவனுக்கு இருந்த ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாது இருந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தர் நம்மை அழைத்தது உண்மையானால் நம்மை உயர்த்துவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை மறந்துவிடக்கூடாது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஒரு அரசனாய் கர்த்தர் உயர்த்தினார் அல்லவா? அந்த தேவன் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு அவருடைய கரம் கூட இருக்கிறது. யூத ஜனத்திற்காய் மன்றாடும்படி ராஜாவினிடத்தில் சென்று எஸ்தரை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் மேன்மையாய் கொண்டு வைத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இவர்களையெல்லாம் உயர்த்தினவர் நம்மை உயர்த்துவார். அவருடைய கரம் நம்மை உயர்த்துகின்ற கரம். அதற்கு ஏற்ற காலம் உண்டு. அந்த ஏற்ற காலம் வரையிலும்
ஆண்டவர் கல்யாண வீட்டில் சொன்னார், என் வேலை இன்னும் வரலன்னு. அதுபோல் அவருடைய வேலை வரும் வரையிலும் ஏற்ற காலம் உண்டு. அந்த ஏற்ற காலம் வரையிலும், அவருடைய வேலை வரும் வரையிலும் அவருடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருப்போம். நாம் அடங்கி இருப்போம், பொறுமையாய் இருப்போம், அமைதலாய் இருப்போம். என் தேவன் என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இருப்போம். அவர் உயர்த்துவார். அவர் உயர்த்துகின்ற தேவன் நம்மை உயர்த்துவார். நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவார். நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் உயர்த்துவார். அவருடைய கரம் உயர்த்துகின்ற கரம். 5 அப்பம் 2 மீன் ஒரு சின்ன பையன் கொடுத்தான். அதை எடுத்து உயர்த்தினார். பிதாவை நோக்கி பார்த்தார், உயர்த்தி ஆசீர்வதித்தார். 5000 பேரும் புசிக்கும்படிக்கு கொடுத்து மீதி 12 கூடை மீந்திருக்கும்படி கர்த்தர் செய்தார். அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியான உயர்த்துகிறவர் மாத்திரமல்ல, நம்மை போஷிக்கிற தேவன். உயர்த்துகிறவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை போஷித்து நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். அவருடைய கரம் நம்மை போஷிக்கின்ற கரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவருடைய கரம் தூக்குகிற கரம், அவருடைய கரம் தாங்குகிற கரம், அவருடைய கரம் உயர்த்துகின்ற கரம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தது உண்மையானால், கர்த்தர் உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறது உண்மையானால், நிச்சயம் சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. நீங்களாய் பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து பணத்தை செலவு செய்து எப்படியாயிலும் ஒரு உயர்வை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்காமல், நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு கூட அமர்ந்திருங்கள். உங்களை தாங்குகிற கரம் உங்களை உயர்த்தும். உங்களை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்ப்பார். யோசேப்பை உயர்த்தினவர் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். குழியிலே கிடந்தவனை உயர்த்தின தேவன் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். எரேமியா குழியிலே கிடந்தான், அவனை தூக்கி எடுத்து கர்த்தர் உயர்த்தினார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். உங்களை உயர்த்துவார். அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். கர்த்தருடைய சத்தம் கேட்க வரையிலும் அடங்கி இருங்கள். கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். யோசுவாவுக்கு சொன்னார் அல்லவா, சகல இஸ்ரவேலுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அதுதான் உயர்வு. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவது தான் உயர்வு. உங்களுடைய உத்தியோகத்திலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். பதவி உயர்வு உங்களுக்கு வரும். உங்களுடைய வியாபாரத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். நீங்கள் கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நிச்சயம் உங்களுக்கு உயர்வு உண்டு. நம்பிக்கையோடு இருங்கள். ஆகவே இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் உமது வலது கரமும் உமது புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய வலது கரம் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும், தூக்கி எடுக்கும், தாங்கும், உயர்த்தும். அவருடைய வலது கரம் உங்களை தொடும்படி, உங்களுடைய சிரசின் மேல் வந்து அமரும்படி ஜெபியுங்கள். அன்றைக்கு யாபேஸ் ஜெபித்தான், உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்றான். உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி யாபேஸ் ஜெபித்தான். அவன் ஜெபத்தை கேட்டு தம்முடைய கரத்தை அவனோடு கூட வைத்தார். நீங்களும் ஜெபியுங்கள். அந்த கரம் உங்கள் சிரசின் மேல் வந்து அமரும். அந்த கரம் உங்களை தொடும். நீங்கள் விடுதலை அடைவீர்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீர்கள், பலனை பெற்றுக்கொள்வீர்கள், சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அவர் தொட்டால் போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறும். இந்த நாளிலே அவர் கரம் உங்களை உயர்த்தும்படி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும், ஆண்டவரே உயர்த்துகிற கரம் எங்கள் மேல் வந்து அமரட்டும். ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுத்தீர், எங்களை இதுவரையிலும் தாங்கினீர். இனி வருகிற நாட்களில் நீர் எங்களை உயர்த்த வேண்டும். ஆண்டவரே, ஆபிரகாமை உயர்த்தினவர், ஈசாக்கை உயர்த்தினவர்,
யாக்கோபை உயர்த்தினவர், யோசேப்பை உயர்த்தினவர், தாவீதை உயர்த்தினவர், எஸ்தரை உயர்த்தினவர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களையும் உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், எருசலேமின் வாழ்வை காணட்டும். கர்த்தர் தொடர்ந்து காரியங்களை நடப்பிக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.